ஹாய் கைஸ், திஸ் இஸ் மோசஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம லாஜிக்கில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஹோம் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ஆர் நீங்கள் வந்து உங்கள் சாங்கை வந்து லைக் ஒரு டேரக்டருக்கு அனுப்புகிறீங்க ஆர் உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் கார்லேயோ வந்து அதை ரெஃபரன்ஸிங்க்கு வந்து போட்டு கேட்குறீங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் நம்ம சாங் மட்டும் ஃபிலிம் சாங்கோட அந்த லவுட்னஸ் வர மாட்டேங்குது, அந்த ப்ரெசன்ஸ் வர மாட்டேங்குதுன்னு நீங்கள் வந்து வில் பி ஒண்டரிங். சரிங்களா? நம்ம ஊரோட மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா வால்யூம் கம்மியாக இருந்தால் நல்ல பாட்டை கூட மொக்க பாட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது எப்படி வந்து அது ஃபிலிம் சாங் அந்த ஒரு கமர்ஷியல் சவுண்டிங்க்கு வந்து எடுத்துகிட்டு வரன்றது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து லைக் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டேரக்டருக்கு அனுப்பணும், இல்லை வந்து நானே வந்து ரெஃபரன்ஸிங்க்கு ஃபோனில் இல்லை போட்டு கேட்கணுன்னா நம்ம பாட்டு லைக் வால்யூம் கம்மியாக இருந்தால் நினச்சி பாருங்கள், போட்டு கேட்கும்போது எல்லாம் சப்புன்னு ஃபோனில் கேட்டால் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மாஸ்டரிங் இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து யாருக்கும் அனுப்பணும், ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பணுன்ற இதும்போது அது நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அந்த லவுட்னஸ் வந்து எப்படி கொண்டு வராங்க, இது வந்து மாஸ்டரிங்கில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதில் வந்து நான் சின்ன ஒரு பிட் வந்து சொல்கிறேன். அப்கமிங் சீரீஸில் வில் ஃபுல்லி பிரேக் டவுன் த மாஸ்டரிங்கில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து ப்ராப்பர்லி ஐ எம் ட்ரெயின்டு ஆடியோ இன்ஜினியர். ஓகேங்களா? நான் வந்து ஆடியோ இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கிறேன். ஸோ அண்ட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டூ. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் என்னென்ன பாஸ்டில் கற்றுக்கிட்டனோ அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லித்தர ஆசைப்பட்றேன். அண்டு நீங்கள் வந்து லைக் நிறைய யூடியூப் டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது இல்லையா? ஸோ என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும் யூடியூப் டியூட்டோரியல். பட் நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அந்த விஷயங்கள் எப்படி நடக்குதுன்றத, எப்படி அந்த ஃபிலிம் கமர்ஷியல் சவுண்டை வந்து எடுத்துகிட்டு வராங்கன்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இஃப் யூ கைஸ் டூ ஹேவ் அ லிக்ஸ், இது இப்போ நான் வந்து தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாக் பிளகின் எதுலனா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த மிக்சிங்கோட இது வந்து காமன் தான். இப்போது ஃபேஃபில்டர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு சொல்லிட்டுருக்கோம். மீதி இதில் சீலிங்னு இருக்கலாம், இல்லை எல்லாத்துலேயும் அவுட்புட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் அவுட்புட் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும்னா -0.3 dBன்றது வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், -0.3 dBன்றது வச்சுட்டோன்னா, ஸோ இது ரொம்ப முக்கியம். அண்டு இஃப் யூ கைஸ் டூ ஹேவ் லைக் டிபி இதை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, ட்ரூ பீக் லிமிட்டிங் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து -9 இந்தமாரி இப்படி இருக்கும். அதை கஸ்டமைஸ் கிளிக் பண்ணி லைக் நீங்கள் வந்து -10ன்றது மாற்றிங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இப்போ வந்து நம்மளோட சாங் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து சாங்கை ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஒரு ப்ளே ஒன்று வந்து பண்ணணும். பண்ணால் இங்கே LUFS இந்த இன்டர்கிரேட்டட்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன வரும்னா ஒரு வேல்யூஸ் வந்து கொடுக்கும். அதை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம சாங்கோட ரேஞ்ச் வால்யூம் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ LUFS அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லவுட்னஸ் ஃபுல் ஸ்கேல் ரேஞ்ச். ஒவ்வொரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் ஒரு LUFS லெவல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்பாட்டிஃபை, யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா -14 dB, ஆப்பிள்னால் அது வந்து -17 அப்படின்னு ஒவ்வொரு இது கேட்பாங்க. பட் கமர்ஷியலாக நம்ம வந்து இப்போ ஒரு சாங் வந்து கேட்குறோன்னா, அது மோஸ்ட் ஆஃப் த மாஸ்டரிங் இன்ஜினியர்ஸ் எதில் வைப்பாங்கன்னா -10ல் வைப்பாங்க. நீங்கள் -10 தாண்டி போனீங்கன்னா, -8லாம் போனீங்கன்னா அவ்வளோதான், சாங் கேட்க முடியாது. பயங்கர ஜார் அடிக்கும், பீக் அடிக்கும். ஸோ நீங்கள் கூட நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், வந்து வால்யூம் நீங்கள் வந்து ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஃபேடஸில் போயிட்டு வால்யூமை ஏற்றி இறக்குறீங்கன்னா உங்கள் சாங் வந்து பயங்கரமாக இறைய ஆரம்பிச்சிடும். சத்தம் வேணும்னு சொல்லிட்டு ஏற்றுவீங்க, ஆனால் இறையும் ஒரு மாதிரி கரகரன்னு ஸ்பீக்கர்லாம். பட் அந்தமாரி இல்லாமல் ஃபிலிம் சாங் மட்டும் அந்த சவுண்டிங் வந்து கொண்டு வராங்க, ஆனால் இறையாது. பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த லிமிட்டரில் தான் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்னோடய சாங் வந்து ஃபுல்லாக ஒரு ப்ளே ஒன்று பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ அண்ட் ஐ வில் ஷோ யூ இங்கே வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாரி நம்ம கேல்குலேஷன் போட போகிறோம். சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து -19.4 dBன்றது வந்து நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணினோன்னு எனக்கு கிடச்ச வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மியூசிக்கில் வந்து ப்ளஸ்ன்ற கான்செப்டே வந்து கிடையாது. ஸோ இப்போ நான் ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்கிறேன். ஸோ -19.4 dB எனக்கு வந்து இந்த LUFSலேருந்து கிடச்சிருக்கு.
ஸோ ஜஸ்ட் இங்கே இமேஜின் பண்ணி பாருங்க, இங்கே வந்து 0 dB இங்கே வந்து இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 19 dBயில் வந்து எனக்கு இந்த வேல்யூ வந்து இருக்குன்னா, ஸோ நான் இப்போ வந்து 9 dB கிட்ட வந்து இந்த 10 கிட்ட ரீச் ஆகணும்னா, ஸோ 9 dB கிட்ட வந்து நான் மேலே வரணும். ஸோ 19 ஸோ 18 17 16 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ 9 dB டிஃபர் ஆகுது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கெயின்ன்ற நாபில் வந்து 9 dB வந்து வைக்க போகிறேன். ஓகேங்களா, 330 ஓகே 40ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 9.40 அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து திருப்பியும் என்ன பண்ணுறேன், சாங் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னையும் ஜஸ்ட் அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். இட் வில் கம் அண்ட் டச் -10. இங்கே கீழே சாங் ப்ளே ஆகி முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா -10 வந்துடும். கைஸ், இப்போ நீங்கள் ரிசல்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லவுட்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிக்கிட்டோம். ஸோ 10 எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே 0.5 அந்தமாரி இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் காம்பன்சேட் வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஆக்யூரேட்டாக -10 ஆக்சுவலாக -10 ஆக்யூரேட்டாக நீங்கள் வைக்கணும். ஸோ வாட் வில் ஐ டூ, நீங்கள் வந்து இங்கே 30 உங்களுக்கு சம்திங் உங்களுக்கு என்ன வருதோ 18 or 19 நீங்கள் அதில் வந்து லைக் ஒரு 4 or 5 அப்படி கொஞ்சம் வந்து நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ நான் கேல்குலேட் பண்ணி ஐ எம் ரேசிங் அப் டு 7. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஆக்யூரேட்டாக வந்து இது வந்து -10.0க்கு வந்து நின்றுடும், கரெக்டான லெவல். ஸோ அண்ட் ரெடி டு ரிலீஸ் இன் த மார்க்கெட். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணி காமிச்சிட்றேன். நான் என் சோகம் நீக்கி பேரின்பம் அளித்தீர், என் தாகத்தை தீர்க்கும் ஜீவத்தண்ணீர் நீர், என் உள்ளம் ஏங்குகிறது உன்மீது, என் ஏக்கம் தீர்த்திடுவே, என் உள்ளம். ஸோ லைக் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ ஆஸ் ஐ சேட் லைக் கோ அண்ட் செக் இட் அண்ட் ஸ்பாட்டிஃபை, இந்த ட்ராக்கோட இது பாருங்கள். ஸோ ரெகுலர் வீடியோஸ் வரும். இதுக்கப்புறம் நோ நீட் டு லைக் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு மண்டையெல்லாம் உடச்சிட்டு இருப்பீங்களே, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரி திங்ஸ் இந்த மிக்ஸ் அண்ட் மாஸ்டரில் என்ன நடக்குது, ப்ரொடக்ஷன் டிப்ஸு, ஆடியோவில் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிடலாம். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கைட் பண்ணுறேன். அண்ட் எதனாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் ஆர் திங்ஸ் டவுட்ஸ் எதாச்சும் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் கிவ் மீ அ டெக்ஸ்ட், ஐ வில் கைட் யூ. ஸோ தேங்க்யூ கைஸ், டேக் கேர், பை பாய்.